இருக்கிற அறக்கதவை இவங்களே திறக்க போற மாதிரி போய் நம்மளை எல்லாம் திசை திருப்பி யாருக்கும் தெரியாம சிலைய திருடுவாங்களாம். அத மறைக்க இவங்க ஒரு களிமண் சிலைய செஞ்சு ஊரையே நம்ப வைப்பாங்களாம். சூப்பர் ஐடியா. இப்படி ஒரு காட்சியை நான் சினிமால கூட பார்த்தது இல்ல. அவ்வளவு பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்கீங்க. ஓவரா பேசிட்டே போற. தேவையில்லாம எங்க மேல பழி போட்ட அவ்வளவுதான். இல்ல சித்தி, நம்மள போய் திருடுங்கன்னு சொல்றாரு. சொல்றேன்ல. இங்க பாரு கோதண்டம், என்னதான் மூடி வச்சாலும் உண்மையை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. அதே மாதிரி என்னதான் நம்புற மாதிரி சொன்னாலும் போய் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நீ என் மேலயும் என் குடும்பத்து மேலயும் சொல்ற இந்த பழிக்கு சீக்கிரமே நான் சரியான பதில் சொல்றேன். அப்ப தெரியும் சிலையை யார் எடுத்தாங்க, யார் மறைச்சாங்கன்னு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. பூசாரி, நீங்க பூஜை ஆரம்பிங்க. நல்ல நேரம் போயிட போகுது. சொல்லிக்கிட்டே இருக்க, உங்க இஷ்டத்துக்கு பூஜை பண்ண போயிட்டு இருக்கீங்க. அம்மன் கருவறையில களிமண் சிலையை வச்சுக்கன்னா அது அம்மன் ஆயிடுமா? டேய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போய் அந்த களிமண் சிலையை தூக்கி வெளியே போடுங்கடா. வெளியே போயா போயா. அண்ணா, அம்மன் களிமண் சிலையை அசைக்கவே முடியலண்ணா. டேய், கடப்பாறை எடுத்துட்டு வந்து அதை உடைக்கடா. இன்னும் மாயா தெரியல. இதுதான் நம்ம ஆத்தா. ஆத்தா கோதாண்டம், இப்பவாது நம்புறியா? இது களிமண் பொம்மை இல்ல, நம்ம ஊரை காக்குற ஆத்தான்னு. மரியாதையா வெளியே போ. ஆத்தாவே சொல்லிட்டாலே. இங்க பாருங்க, இப்போ அந்த சிலை எங்க இருக்குன்னு சொல்லல. யாரும் இங்க இருந்து முழுசா ஊர் போய் சேர முடியாது. ஒழுங்கா சொல்லிருங்க. ஏங்க, நீங்க எதுக்குங்க இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? சாமி சிலையை திருடின இவங்கள சும்மா விடக்கூடாது. இப்பவே தண்டனை கொடுத்து ஆகணும். டேய், நீ போய் அந்த முள் சவுக்கு எடுத்துட்டு வாடா. போடா. நீங்களாவது சொல்லுங்கய்யா, எங்க சித்தி எந்த தப்பும் பண்ணல. அவங்க மேல வேணும்னே பழி போடுறாங்கய்யா. ஊரே ஒன்னா நிற்கும் போது நான் என்ன தம்பி பண்ண முடியும்? இங்க பாருங்க, எங்க சித்தி எந்த தப்பு பண்ணல. அவங்கள தண்டிச்சிடாதீங்க பிளீஸ். அவங்கள விட்டுருங்க. என்னடா பாத்துக்க? போய் அண்ணாமலை எந்த தப்பும் பண்ணல. அவளுக்காக இந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். அது எப்படி? தப்பு செஞ்சவங்க தான் தண்டனையை அனுபவிக்கணும். ஆத்தா சிலையை திருடின முக்கிய குற்றவாளியே இவங்க தான். அதனால இவங்க தான் தண்டனையை ஏத்துக்கணும். டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? அண்ணா, பயப்படாதீங்க சித்தி, எனக்கு ஒண்ணும் இல்ல. உயிரே போனாலும் உங்க மேல ஒரு அடி கூட விழ விட மாட்டேன். ஏங்கா, அவங்களுக்கு வேணா காணாம போன சில சாமியா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு
நீதான் நம்மள சாமி. எங்களோட சாமிய நாங்க எப்படி தண்டிக்க விடுவோம்? என்ன சிலையை எடுத்துட்டு குடும்பமா நாடகம் போடுறீங்களா? அவங்களுக்காக நீங்க ஏன்டா வீணா அடிபட்டு சாகுறீங்க? எங்க சித்தி எங்க குடும்பத்தோட ஆணி வேறுடா. அவங்களுக்காக சாட்டை அடி என்ன சாவ கூட தயாரா இருக்கோம்டா. என்னால எவ்வளவு முடியுமோ அடிடா பாக்கலாம். என்ன ஃபேமிலி சென்டிமெண்டா? இந்த காலத்துல என்னடா கூட்டு குடும்பம்னு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது நாங்க அண்ணாமலை மேல வச்ச பாசம்யா. அந்த பாசத்துக்காக நாங்க எந்த வலி வேணா தாங்கிப்போம். இதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரியவே புரியாது. என்னது பாசமா? இதெல்லாம் பண வெறி. அவங்க கிட்ட பணம் இருக்குன்னு தானே எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. கோதண்டம், யார்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. என் குடும்பத்தை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அதுல விஷம் கலந்துருக்கு.